அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. வாழ்க்கையில் உருப்படியாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் என்ற எண்ணத்தில் வாரம் ஒரு மரம் நாட்டுமென்று ஒரு முடிவெடுத்தேன். அந்த வரிசையில் 2வது மரம் தான் நான் இப்போ நாட்டிகிட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மரத்தை நான் எங்கே நாட்டுறேன்டா, காத்தான்குடியுடைய பஸ் டிப்போ ரோட்டில் தான் இதை நாட்டிகிட்ருக்கேன். என்ன மரம் நாட்டுகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 தடவை நான் மாமரத்தை தான் நாட்டினேன். அப்படி என்னப்பா இந்த மாமரத்தில் ஒரு பலன் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் மாம்பழம் தான் கிடைக்குதுன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லைங்க. இந்த மாமரத்தோட இலை, பூ, காய், பட்டையிலேருந்து எல்லாமே பயன் தரக்கூடிய ஒரு மூலிகை மரம் தான் இந்த மாமரமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த மாமரம் ஆசியாவை தான் தாயகமாக கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த மெங்கோ என்ற இங்கிலீஷ் வேர்டு கூட மாங்காய், மாம்பழம் என்ற அந்த வேர்டிலிருந்து பிறந்ததாக இருக்கின்றே சொல்கிறாங்க. இது நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கிறது. இந்த இலையை அரைச்சி பேஸ்டாக்கி அதை தலையில் அப்ளை பண்ண நல்ல கருமை நிறம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே இந்த இலையை அவிச்சு தேநீராக குடித்து வந்தால் நீரிழிவு, சிறுநீரத்துள்ள கற்கள், பித்த பிரச்சனைகளுக்கு கூட பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த இலை இருக்கிறது. இந்த இலையை ஆஸ்துமா மற்றும் அலர்ஜிக்கு கூட பாவிக்கலாம். அதே போல் இதனுடைய பழம் கண் பார்வைக்கு மிக உயர்ந்தது. இந்த மாங்காய் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மிகவும் உகந்தது. இதே மாதிரி இதனுடைய பூ என ஒவ்வொன்றுமே பயன் தரக்கூடிய விஷயங்க. இந்த மாமரம் பல இனங்களை கொண்டிருக்கிறது. நான் இப்போ நாட்டுற இனம் விழா. இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன இனங்களை நீங்கள் நாட்டி வச்சிருக்கிறீங்கன்னு கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். இனத்தில் இப்படி ஏகப்பட்ட இனங்களும் ஏகப்பட்ட பலன்களும் இருந்தும் மக்கள் மரம் நாட்டுற விதம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் தாங்க. அவங்க நாட்டி அதில் விளைச்சலில் வர நல்ல மாம்பழத்தை விட சரி போய் களவெடுத்துட்டு வர கடல மாங்காயை வெட்டி அதில் கட்டர்தூள், உப்பு, அஜினா போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் தனிங்க. இப்படி யாரும் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.